வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம். பணிந்தது அமெரிக்கா, ஈரான் வெற்றி அளிக்கும் படிப்பினை. தலைமை தோழர் முகமது நதீம், சிறப்புரை தோழர் மருதையன். நாள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் படைப்பு அரங்கம், அம்பேத்கர் சிலை அருகில், கோடம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஈரானுக்கும் அமெரிக்குமான போர் நேற்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதா, 2 வாரத்தை நிறுத்தப்பட்டதா அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரான் தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டது. ஓகே, இவ்வளோ நாள் இருந்த ஒரு அபாயம் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க, சுமூகமாக பேச்சுவார்த்தை முடியும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் 10 உடன்பாடுக்கு ஏற்ற மாரி ஒரு 10 பாயிண்ட் வச்சு அதை உடன்படுற மாரி அமெரிக்காவும் ஈரானும் அந்த போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. அந்த 10 நிபந்தனைகளுக்கு எதிராக அமெரிக்கா செயல்படுது, இஸ்ரேல் செயல்படுது அப்படின்னு குற்றச்சாட்டுகள் ஈரான் மட்டும் கிடையாது, பல உலக நாடுகள் இந்த குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு இருக்குது. லெபனானில் ஒரு கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்குது. பல பேர், நூற்றுக்கணக்கான மக்கள் நேற்று மட்டுமே இறந்துருக்கிறாங்க. இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து அதிக இழப்பு ஒரே நாள்லன்னா அது லெபனானில் நேற்று நடந்தது தான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த நிலையில் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்குமா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மறுபடியும் மற்ற போக்குவரத்துக்கு திறந்து விடப்படுமா, இது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. முதல் கட்டமாக ஏன் இந்த மறுபடியும் முரண்பாடு? 2 வார போர் நிறுத்தம், அது தற்காலிக போர் நிறுத்தம். அது எதன் அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னா, ஈரானுடைய 10 அம்ச திட்டம், அந்த திட்டத்தை முன்வைக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதுனால இந்த போர் நிறுத்தம் வந்துச்சு. அதான் முதல்ல அடிப்படை. அது ஏன் அந்த 10 பாயிண்ட் தான், ஈரானுடைய 10 அம்சம் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த 10 அம்சத்தை ட்ரம்ப்பே அவருடைய சோசியல் மீடியாவில் ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் போஸ்ட் பண்ணியிருந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப்பே போஸ்ட் பண்ணார். அப்போ இது எதன் அடிப்படையில் நடந்துச்சு அப்படின்னா, ஈரான் கொடுத்த அந்த 10 அம்ச திட்டம் தான். ஸோ அந்த 10 அம்ச திட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 10 அம்சத்தில் இருக்கிற சில விஷயங்களை இப்போவே முரண்பாடு தெரிய ஆரம்பிக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஈரானுடைய ஆதரவில் இருக்கிற ஹிஸ்புல்லா, அவங்க லெபனானில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே தாக்குதல் நடக்கக்கூடாது. அதாவது ஈரான் மேலே மட்டும் கிடையாது, ஈரானுக்கு உதவியாக இருக்கிற ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஏமனில் இருக்கிற ஹூத்திஸ், இது மாதிரி அவங்களுடைய அலைஸ், அவங்க மேலேயும் தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த 10 அம்சத்தில் ஒரு முக்கியமானது. அதில் குறிப்பாக லெபனானை குறிப்பிட்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார், இன்க்ளூடிங் லெபனான் அப்படின்ற வார்த்தையை போஸ்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா பாகிஸ்தான் தான் இவங்க 2 பேருக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அந்த மத்தியஸ்தம் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அவரே வெளிப்படையாக லெபனான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றத இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு அடிப்படையான கண்டிஷனாக அவரும் அதை போட்டிருந்தார். ஆனால் நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று தான் அமைதி திரும்பி இருக்கு மத்திய கிழக்கு நாடுகளில். ஆனால் அதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய தாக்குதலை, இந்த போர் தொடங்கினா இந்த 40 நாளில் இல்லாத அளவுக்கான ஒரு தாக்குதலை லெபனான் மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு தாக்குதல்னா, 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 10 நிமிடங்கள்ல குண்டு போட்டிருக்காங்க. 160 தாக்குதல் 100 இடங்கள்ல. ஆமா, அப்போ அதாவது குண்டுகள் எண்ணிக்கை 130க்கு மேல அப்படின்றாங்க. 100 இடங்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அந்த 100 இடங்களும் மக்கள் வாழக்கூடிய இடங்கள். அதான் அதில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கொடுமை. எப்போதுமே போர்னா இராணுவ தளங்களை குறி வச்சு தான் தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் குண்டு போட்டிருக்காங்க. குண்டுனா எப்படின்னா, குண்டு மழை பொழிஞ்சிருக்காங்க, உண்மையிலேயே லிட்டரலாக குண்டு மழை. அப்படி அவங்க தாக்குதல் நடத்தி 250க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தகவல். அது எண்ணிக்கை கூடலாம், 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க இறந்துருக்காங்க அப்படின்றத ஊடகங்களில் எழுதுறாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வரிசையாக அவங்கள மீட்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. எப்படி மீட்கிறாங்க அப்படின்னா, அந்த இறந்து போனவனுடைய உடல் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, யாருடைய உடலும் முழுக்க இல்லை, எல்லாமே உடல் பாகங்கள் தான் கிடைக்குது, பாடி பார்ட்ஸ் தான் நாங்கள் பொறுக்கி எடுக்கிறோமே தவிர முழு உடலை எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு மீட்பு பணியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு. அதே மாதிரி குழந்தைகள் இறந்துருக்காங்க. இவ்வளவு பெரிய தாக்குதலை இந்த சீஸ்ஃபயர், தற்காலிக போர் நிறுத்தம்னு அறிவித்த பிறகு இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. அப்படின்னா இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன அப்படின்றத எல்லாரும் கேள்விக்கு உட்படுத்துறாங்க. இஸ்ரேலுடைய நோக்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது,
இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்க கூடாது, அதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம். அதனால தான் இந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இல்ல ஆனா இஸ்ரேல் வந்து இந்த போர் நிறுத்தம் இது வந்து இதுக்கும் லெபனானுக்கும் வந்து தொடர்பு கிடையாது, அவங்க லெபனானை பத்தி இதுல இல்ல அப்படின்னு இஸ்ரேல் சொல்றாரு. இந்த தாக்குதல் நிறுத்துறதுன்றதுல லெபனான் பகுதி வந்து சேர்ந்தது கிடையாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்களே. இந்த ரெண்டு நாட்டுக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியஸ்தம் பண்ண நாடு, அபிஷியலா பண்ண நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய பிரதமர் என்ன ட்வீட் பண்ணியிருந்தாரு, லெபனான் உட்பட தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே லெபனான்ல இயங்குற ஹிஸ்புல்லா அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம், நாங்க வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண சில மணி நேரங்கள்ல இஸ்ரேலுடைய பிரதமர் நேத்தன்யாகு அவர் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னா, லெபனான் கிடையாது, இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு மட்டும்தான், லெபனானை நாங்கள் இதில் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு தாக்குதல் நடக்குது. இல்ல அமெரிக்காவும் மறுக்குது. இஸ்ரேல் ஓகே, இப்ப நெத்தன்யாகு வந்து அந்த பேச்சுவார்த்தையில இல்ல, பேச்சுவார்த்தையின் போது அவர் கூடவே இல்லை, அவர் மதிக்கவே இல்லைன்னு சொல்லி இஸ்ரேலோட எதிர்கட்சி தலைவரையும் அவர் வந்து விமர்சிக்கிறாரு. ஆனா அமெரிக்காவே மறுக்குது லெபனான் இல்லைன்னு சொல்லி. இல்ல அமெரிக்காவுடைய பொசிஷன் தான் இதுல ரொம்ப குழப்பமானது. அதுதான் இப்ப எல்லாருடைய கவனத்துக்கும். இப்ப இந்த பேச்சுவார்த்தையே ஒரு அளவுக்கு பின்தங்கி போனதுக்கு காரணம் அமெரிக்காவுடைய இரட்டை வேடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பேச்சுவார்த்தையோட முக்கியமான அம்சம் என்ன, எடுத்த உடனே ஈரான் சொன்னாங்க நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஓபன் பண்றோம், ஆனா கண்ட்ரோல்டு இதா இருக்கும், கப்பல் போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், ஆனா ஓபன் பண்ணியிருப்போம், எல்லாரும் போகலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. லெபனான் மீது தாக்குதல் நடத்தின உடனே ஈரான் சொல்லிட்டாங்க நாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திருப்பி மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பழைய மாதிரி கப்பல் போக்குவரத்து போக முடியாது, இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு காரணம் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதல். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல வந்து அது கிடையாது, போக்குவரத்துக்கு அனுமதி கிடையாதா? ஆமா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இந்த சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண பிறகு 4 கப்பல் அளவுக்கு தான் போயிருக்கு, கடந்து போயிருக்கு. ஆமா, அவ்வளவுதான் கடந்து போயிருக்கு. அதுல பெரும்பான்மை வந்து ஈரானோட கப்பல் தான். ஆமா, அதை வந்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கப்பல் போக்குவரத்து அங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈரான் வந்து ஐஆர்ஜிசி அவங்களுடைய ராணுவ படை அவங்க ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மேப் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து கப்பல் எடுத்துட்டு உங்க இஷ்டத்துக்கு அதுல போயிடாதீங்க அப்படின்றது அடிப்படை. ஏன்னா நாங்க சொல்ற வழித்தடத்துல தான் நீங்க போகணும். நிறைய சி மைன்ஸ் இருக்கு, அந்த சி மைன்ஸ்ல போய் நீங்க கப்பல் மோதிருச்சு அப்படின்னா அது வந்து வெடிச்சிரும், பாதிப்பு உள்ளாயிடும். அதனால நாங்கள் சொல்ற வழியில தான் நீங்க போகணும் அப்படின்றத அந்த ஒரு மேப்பையே அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அந்த மேப் எப்படி இருக்கு அப்படின்னா, கப்பல் வந்து ஈரானுடைய கோஸ்ட்டை ஒட்டி போகிற மாதிரி, அதாவது அவங்களுடைய கண்காணிப்புல தான் எல்லா கப்பலும் போகும், அவங்களுடைய கைக்கு எட்டுற தூரத்துல தான் கப்பல் போக்குவரத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மேப்பை போட்டிருந்தாங்க. அப்போ அந்த மேப் படி பார்க்கும்பொழுது பல கப்பல்கள் போறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதுல ஒரு மேப், ஒரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு கப்பல் போயிட்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை மூடிட்டோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு 180 டிகிரி அப்படியே திருப்பி ரவுண்ட் அடிச்சு புறப்பட்ட இடத்துக்கே போயிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை திறந்தது தான் என்னுடைய வெற்றி அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சார். அப்படின்னா இப்போ அங்க கப்பல் போக்குவரத்து இல்லை. எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து, அதாவது எதனா ஆயிடுச்சுன்னா நான் பணம் தருவோன்னு இப்போ வரைக்கும் அனுமதி கொடுக்கல எந்த கம்பெனியும். இல்ல, அதுல வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை விட இப்போ வந்திருக்கிற புதிய செய்தி என்ன அப்படின்னா, ஆயில் கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போயிட்டு அமெரிக்காவிட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க அப்படின்னா, அந்த 10 அம்சம் ஈரான் கொடுத்த 10 அம்சத்தை வந்து அமெரிக்கா ஏத்துக்கிச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த சீஸ் ஃபயருக்கு. அதுல ஒண்ணு வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இருக்கும், நாங்களும் ஓமனும் சேர்ந்து டோல் வசூல் பண்ணுவோம், ஒரு கப்பல் கடந்து போறதுக்கு கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் அப்படின்றாங்க, இப்போ $2.5 மில்லியன் அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கான பணத்தை நாங்கள் ஒவ்வொரு கப்பலுக்கும் வசூல் பண்ணுவோம், அதை வந்து ஓமனும் நாங்களும் பிரிச்சுப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லுது. அப்படி கப்பல் வந்து 23 கோடி ரூபாய் ஒரு கப்பலுக்கு பே பண்ணிட்டு டோல் கட்டிட்டு போகுது அப்படின்னா எங்களுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டமாகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து, ஏற்கனவே இருந்த மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த தொகையில இன்சூரன்ஸ் பண்றது கிடையாது, இன்சூரன்ஸ் தொகையும் அதிகமாகும். அப்படின்னா டோலும் கட்டணும், இன்சூரன்ஸும் அதிகமாக கட்டணும். அப்படின்னா ஆயில் பிரைசஸ் வந்து குளோபல் லெவலில் அதிகரிக்கும், எங்களால் கம்பெனியை ரன் பண்ணுறதே சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட போய் அழுத்தம் கொடுக்கறதுக்காக ஆயில் கம்பெனிஸ்லாம் முன் வந்திருக்காங்க அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. அதனால இப்போதைய நிலைப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மூடப்பட்டுருச்சு, பேச்சுவார்த்தை ஆனால் தொடங்கும் அப்படின்றாங்க. சில பேர் என்ன இதில் கிளப்பி வர்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து தன்னுடைய நிலத்தை தான் பார்ப்பாங்க,
லெபனானை கைவிட்டுருவாங்க, ஹிஸ்புல்லாவை கைவிட்டுருவாங்க அப்படின்ற செய்தியவும் சில பேர் பரப்புறாங்க. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் ஹிஸ்புல்லாவை லெபனானை கைவிட மாட்டோம், அவங்க மேலேயும் நடத்துகிற தாக்குதல் நிறுத்தப்பட்டாகணும், அப்போதான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவோம். அராக்ஷி சொல்லியிருக்காரு குறிப்பாக, ஒரு நேரத்தில் ஒன்று போர் நிறுத்தம் இல்லை தாக்குதல், எதுன்னு ஒன்று முடிவு பண்ணுங்க, ரெண்டும் ஒரே இடத்துல நடக்காது. ஆமாம், அதுதான் முன்னுக்கு பின் முரணா செய்கிறாங்க. போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல தாக்குதல் நடத்துறது, இது வந்து எந்த வகையில் சரி அப்படின்றத ஈரான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக ஈரானுடைய பார்லிமெண்ட்ரி லீடர் காலிபஃப் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து பிஎம்ஓடைய பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருடைய அந்த பப்ளிக்காக போஸ்ட் பண்ண அதை எடுத்து இவருக்கு சுட்டி காட்டுறாரு. அதில் வந்து கிளியர்லி ஸ்ட்ரெஸ்டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் லெபனான் இஷ்யூ அதில் போட்டிருக்காரு, there is no room for denial and backtracking. இதை மறுப்பதற்கோ இதிலிருந்து பின்வாங்குவதற்கோ இடமே கிடையாது அப்படின்னு காலிபஃப் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டு எப்படியோ இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் பார்த்து சீஸ்ஃபயரை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு, வலுக்கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் ஃபயரை கொண்டு வந்துட்டு இப்போ அதிலிருந்து எவ்வளோ மீற முடியுமோ மீறாரு. அதை தான் வந்து ட்ரம்ப்போடைய ஒரு போஸ்ட் அவர் வந்து சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் வந்து ரொம்பவும் ஆபத்தான விஷயத்தை எழுதுகிறாரு. ஆல் யூஎஸ் ஷிப்ஸ், ஏர்கிராஃப்ட் அண்ட் மிலிட்ரி பர்சனல் with additional ammunition, weaponry and anything else that is appropriate and necessary for the lethal prosecution and destruction of an already substantially degraded enemy will remain in place in and around Iran until such time as the real agreement reached is fully complied with. அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு ரியல் அக்ரிமெண்ட் ரீச் ஆகல அப்படின்னா then the shooting starts bigger and better and stronger than anyone has ever seen before. இதுதான் கத்தி முனையில பேச்சுவார்த்தைன்றதா? இல்ல, இது கத்தி முனையில பேச்சுவார்த்தைன்றது இல்ல, இது எவ்வளவு தூரத்துக்கு அவர் வந்து ஏமாத்துறாரு, அடுத்தவங்களை ஏமாலையா நினைக்கிறாங்க அப்படின்றது தான் அதுல இருந்து தெரியுது. என்ன சொல்றாரு அப்படின்னா, யூஎஸ் உடைய கப்பல், விமானங்கள், ராணுவ வீரர்கள் அவங்கெல்லாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்கல்ல, அவங்கள நாங்க வெளியேற்ற முடியாது until real agreement is reached. ஒரு இறுதியான உடன்படிக்கை வரும் வரை அவங்களை அங்கிருந்து நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஒருவேளை அப்படி ஒரு உடன்படிக்கை வரல அப்படின்னா எங்களுடைய தாக்குதல் இன்னமும் பெருசாக உக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விடுக்கிறாரு. அப்ப பேச்சுவார்த்தை நாளன்னைக்கு இருக்கு, தொடங்க போது பாகிஸ்தான்ல, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இப்படி ஒரு ட்வீட் பண்றாரு. அதாவது போரை எப்படியாவது நிறுத்திட்டு ஏதோ ஒரு காரணத்தை ஏதோ ஒன்று பண்ணி, அவர் ரொம்ப கெட்ட பேர் வந்துட்டு இருந்துச்சு அமெரிக்காவில், அதை தடுக்கிறதுக்காக அவர் அந்த போரை நிறுத்திட்டு இப்போ அவருடைய வேலையெல்லாம் அவர் காட்டுறாரு, என்னென்னமோ எழுதுறாரு, மிரட்டுறாரு, ஒவ்வொரு ஆளும் அவங்க சொன்ன வாக்குறுதியிலேருந்து பின் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து ஈரானை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போது அமெரிக்கா போன்ற ஒரு நாடு, உலக அளவில் எல்லா பஞ்சாயத்துலேயும் வந்து பஞ்சாயத்து தலைவராக உட்கார ஒரு நாடு, அதோட பிரதமர் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிக்கு எதிரான விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு இயக்கம் அவங்க ஆயுதங்களை வந்து அவங்க மௌனம் வைக்கிறோம்னு சொல்லிட்ட பிறகு ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்துது. இஸ்ரேல் இவங்க தான் பேக்கப் பண்ணுறாங்க, அதை கண்டிக்கல. இவங்க கிட்ட போட்ட அக்ரிமெண்ட்லேயே எல்லாத்தையும் பின்வாங்குறாங்க. செறிவுடைப்பட்ட உரேனியம் அதை வந்து இனிமேல் வச்சிருக்க முடியாது, அதை நான் ஈரானில் மிச்சம் மீதி இருந்தால் அதையும் தோண்டி எடுத்துருவோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ட்ரம்ப் பேசுகிறாரு. இவர் இப்படி கொடுத்த வாக்குறுதியை மீறி இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்றது இவர் மேலே இருக்க ஒரு நம்பகத்தன்மையே போயிருச்சு இல்லை? இதை பற்றி உலக நாடுகள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, ஏற்கனவே ட்ரம்ப்போடைய நம்பகத்தன்மை, அமெரிக்காவுடைய இமேஜ் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி விழுந்துட்டு இருக்கு இந்த ஈரான் போர் தொடங்கின பிறகு. ஆனால் இப்போ நடக்கிற இந்த தாக்குதல், இஸ்ரேல் இப்படி உடன்படிக்கை வந்திருக்குன்னு இஸ்ரேலுக்கு தெரியும், அமெரிக்காவும் இப்படி ஒரு உடன்படிக்கைக்கு முன் வந்திருக்காங்க அப்படின்றது இஸ்ரேலுக்கு தெரியும். ஆனால் அமெரிக்காவை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் இதுவரை இருந்த தாக்குதலை விட அதிகமான ஒரு தாக்குதலை லெபனான் மீது அவங்க நடத்துறாங்க அப்படின்னா அதனுடைய காரணம், அடிப்படை வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துடக்கூடாது, அமெரிக்காவை திருப்பி கொண்டு வந்து போர்ல நிறுத்தணும் அப்படின்றதுதான் இஸ்ரேலுடைய எண்ணம். ஆனா இது எல்லாருமே கண்டிக்கிறாங்க. யூகே, யுனைடெட் கிங்டம் அவங்க கண்டிச்சிருக்காங்க, பிரான்ஸ் கண்டிச்சிருக்காங்க, ஸ்பெயின் அவங்க கண்டிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஐநா சபை, யூஎனுடைய பொதுச் செயலாளர், ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ கட்டர்ஸ் அவரு கண்டிச்சிருக்காரு அப்படின்னா மென்மையா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சிவிலியன்ஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது எந்த விதமான இராணுவ நோக்கங்களுக்கும் உகந்தது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மென்மையான போக்கில் அவர் கண்டிச்சிருக்காரு. ஆனால் ஐநாவுடைய மனித உரிமை அமைப்பு
அது வந்து ரொம்ப கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதனுடைய ஹை கமிஷனர், இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனர், அவருடைய பேரு வால்கர் டர்க். அவர் வந்து ரொம்ப கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்காங்க. அதில் அவர் சொல்றது வந்து, தேர் மஸ்ட் பி ப்ராம்ப்ட் அண்ட் இமீடியட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்டு ஆல் அலெஜ்டு வயலேஷன்ஸ் அண்ட் தோஸ் ரெஸ்பான்சிபிள் brought டு ஜஸ்டிஸ் அப்படின்றார். அதாவது இந்த வயலேஷன்ஸ் மீது ஒரு உடனடியான விசாரணை நடக்கணும், யார் யாரெல்லாம் இதுக்கு பொறுப்போ அவங்களாம் வந்து நீதிக்கு முன்ன கொண்டு வரப்படணும் அப்படின்றத சொல்றாரு. அவர் இது வரைக்கும் போர் தொடங்குனதிலிருந்து ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல், லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல் அது தொடங்குனதிலிருந்து எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது எல்லாமே அவர் அந்த அறிக்கையில் எடுத்து போட்டுட்டு அதில் சொல்றாரு, லெபனானில் 14% மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 10 லட்சம் அளவுக்கான மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க இந்த தாக்குதலால. சொந்த நாட்டிலேயே இது மாதிரி தாக்குதல் நடக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயே வந்து 10 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து ஒரு 14% பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து இஸ்ரேல் மிலிட்ரி அவங்க வந்து ஹேஸ் டெமாலிஷ்டு ஸ்கோர்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் ஷாப்ஸ் இன் லெபனீஸ் வில்லேஜஸ் நியர் தி சதர்ன் பார்டர். தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய லெபனான் கிராமங்கள், அதில் இருக்கிற வீடுகள், கடைகள் எல்லாத்தையுமே இவங்க தாக்கி அடிச்சிருக்காங்க. வரைமுறை இல்லாமல் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதை பொறுத்து பார்த்துட்டு ஐநா சபையே கடைசியாக கண்டிச்சிட்டாங்க. இப்படி உலக நாடுகள்லாம் கண்டிக்கிறாங்க, ஐநா சபை கண்டிக்குது, பல மனித உரிமை அமைப்புகள் கண்டிக்கிறாங்க. கண்டிக்கவே முடியாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதை கண்டிச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி கண்டிக்கிறாங்க. அவர் காசால இனப்படுகொலை அந்த கொடூரமாக நடத்தும் போது கூட இல்லாத அளவுக்கான எதிர்ப்பு வந்து இப்போ இந்த லெபனான் விஷயத்துல மற்ற நாடுகளில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க லெபனான்ல நடத்தின தாக்குதல், இப்போ நேற்று நடத்தின தாக்குதல் வார்னிங்கே கொடுக்காம மக்களை வந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வார்னிங் கொடுத்துட்டு தாக்குதல் நடத்துவாங்க. ஆனால் இப்போ வார்னிங்கே கொடுக்காம மக்கள் அவங்க வீட்டில் இருக்கும்பொழுது குண்டு மழையை வந்து பொழிஞ்சிருக்காங்க. அவ்வளோ பில்டிங்ஸ், அவ்வளோ காரு, அந்த படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ கொடுமையா, ஆம்புலன்ஸ் 100கணக்கான ஆம்புலன்ஸ் ஆமா வரிசையில நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்திருக்கும் பொழுது இதை கண்டிக்காம இருந்தாங்கன்னா இவங்களுடைய நம்பகத்தன்மையெல்லாம் போயிடும். அந்த அடிப்படையில இவ்வளவு நாடுகளும் ஐநா சபையும் அதை கண்டிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ அதுதான் வந்து இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனுடைய தொடக்கத்தை அவங்க நேத்தையே இஸ்ரேல் நடத்திட்டாங்க. ஓகே, நாளைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அது எந்த அளவுக்கு சாத்தியம் இதுக்கப்புறம் அப்படின்ற கேள்விகள்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர் தலைமையில் வந்து 2 பேர் போகிறாங்க. அவங்க 2 பேர் தான் ஏற்கனவே வந்து ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த போருக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் அவங்க 2 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்குது. அப்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ லெபனான் மேலே நடத்தின தாக்குதல், இவங்களோட யுரேனியம் வந்து மறுபடியும் பறிப்போம் அப்படின்னு பேசுறது, இந்த ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை மீறுற மாரி இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஈரான் போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு நடக்கும்ன்ற சாத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் அந்த 2 பேர், ஏன் அவங்க 2 பேரை வந்து ஈரான் வந்து நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. அது இந்த போருக்கான அடிப்படை காரணமா 2 பேரை பார்க்குறாங்க. ஒன்று வந்து விட்காஃப், இன்னொன்று வந்து குஷ்னர், ட்ரம்ப்புடைய மருமகன். அவர் இவங்க 2 பேர் தான் இந்த போரை வந்து ரொம்ப உக்கிரமா நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர், ட்ரம்போட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 பேரும் இதை முன்னெடுத்தாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தாங்கன்னா நிச்சயமா இந்த பேச்சுவார்த்தை தீர்வை நோக்கி போகாது அப்படின்ற ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா இது யார் தலைமையேற்று கொண்டு போறாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவருடைய தலைமையில தான் குழு போகுது. அவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு பொலிட்டிஷியன், அதனால அவர் வந்து இதுக்கு தீர்வை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. ஆனா அவரே இப்போ வந்து முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சிட்டாரு. அவரே வந்து லெபனான் வந்து இது கூட கிடையாது, இந்த பேச்சுவார்த்தையில அது கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி யுரேனியத்தை பத்தியும் முரண்பட்ட கருத்துக்களை இப்போ அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பேச்சுவார்த்தைக்கு புறப்புறதுக்கு முன்னாடியே ஒரு ஜேடி வேன்ஸ்ட ஒரு சர்க்கிள் தெரியுது அப்படின்றதையும் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. அதுல வந்து பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எழுதுறாங்க. அதுக்கு காரணம் வந்து இது வந்து இப்படியே பேச்சுவார்த்தை நடக்கலை அப்படின்னா தாக்குதல் தொடர ஆரம்பிச்சிடும். இந்த சீஸ்ஃபயர் 2 நாள்லயே முற்று பெற்றுரும். அதனால வந்து பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. பாகிஸ்தான்ல அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமாபாத்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலை சுத்தி 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு சீல் பண்ணியிருக்காங்க. யாரும் மக்கள் அதுக்குள்ள வர முடியாது. அந்த ஹோட்டல்ல பேச்சுவார்த்தை நடக்கிற ஈரான், அமெரிக்கா, மத்தியஸ்தம் பண்ற பாகிஸ்தான்
இவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். அதனால பேச்சுவார்த்தைக்கான எல்லா ஏற்பாடுகளும் பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு இடையில இஸ்ரேல் வந்து இன்னும் வேற ஏதாவது வேலை பண்ணி இப்போவே அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு இஸ்ரேல் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய அமெரிக்காவில் இருக்கிற முன்னாள் ராணுவ வீரர்கள், ராணுவ அதிகாரிகள் அவங்களாம் எழுதுறாங்க. இது எப்படி கெடுக்கலாம் அப்படின்றத அவங்க பார்த்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னா பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தற்காலிக போர் நிறுத்தம் இது வந்து வளைகுடால வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தியிருக்குது. அந்த நாட்டு அரசுகள் வந்து ஓகே நிலைமை வந்து சீராகும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு எதனா இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக இந்த பேச்சுவார்த்தைக்கு எப்படி இஸ்ரேலுக்கு உடன்பாடு இல்லையோ, அவங்க எப்படி இதை கலைக்கலான்னு பார்க்குறாங்களோ, அது மாதிரி ஒரு அச்சம் வளைகுடா நாடுகள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய எல்லா அமைப்பையும், அவங்களுடைய கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அதன் அடிப்படையில் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெட்ரோ டாலரில் எண்ணெய் வர்த்தகம் பண்ணுவாங்க, நாட்டினுடைய பாதுகாப்பை அமெரிக்கா பார்த்துக்கும். இதுதான் அந்த உடன்படிக்கை. ஆனால் இப்போ ஈரான் கை ஓங்குது. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அமெரிக்கா ஒத்துக்கிச்சு, இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு அளவு முன்னேற்றம் வந்துருச்சு அப்படின்னா ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துரும். நம்முடைய எண்ணெய் வர்த்தகம், கப்பல் போக்குவரத்து எல்லாமே வந்து பாதிப்புக்குள்ளாகிற நிலைமைக்கு நம்ம வந்துருவோம் அப்படின்ற பயம் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ குறிப்பாக அவங்க சொல்றது வந்து அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடாது அப்படின்றது. இப்போ அதை வந்து இப்போ இருக்கிற நிலையில அரபு நாடுகளே விரும்புமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் அமெரிக்கா கொடுக்கல அப்படின்றத கல்ஃப் கண்ட்ரிஸ் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு மொத்த மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட்லேயே எல்லா அரசியலும் எல்லா பவர் ஈக்குவேஷன்ஸுமே மாறி போய் தான் இருக்கும் அப்படின்றதான் எல்லாரும் சுட்டி காட்டுற ஒன்றா இருக்கு. இப்போ ட்ரம்ப்புக்கு இது இன்னும் ஒரு பெரிய அடி அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இந்த கொடுத்த வாக்கை மீறுறது அப்படின்றது. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. உள்நாட்டில் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவர் வந்து மென்டல் ஹெல்த் சரியில்லை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 70க்கும் மேற்பட்ட அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்லாம் வந்து அவர் 25th அமெண்ட்மெண்ட் படி அவரை பதவி நீக்கணும், இம்பீச்மெண்ட் கொண்டு வரணுன்றத போர் நிறுத்த அப்புறமும் அதை பேசியிருக்கிறாங்க. ஒரு நிறுத்த அறிவிச்சதுனால எதுவும் சரியாக போகிறது கிடையாது. அவர் வெளிப்படையாக ஒரு ஜெனோசைடை செய்வேன்னு சொல்லி அறிவிச்சாரு. அதனால் அவர் வந்து பதவி நீக்கணும்னு அந்த கோரிக்கை இன்னும் இருக்குது, அது விசாரணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் ட்ரம்ப்புக்கு எந்த வகையான பாதிப்பை வந்து ஏற்படுத்த போகுது? அதாவது ட்ரம்ப்புக்கு உள்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு. எந்த அளவுக்கு எதிர்ப்புனா, ஒன்று வந்து அவருடைய மனநிலை சரியில்லை அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து அவர் வார் கிரைமில் அவர் வந்து குற்றவாளி, போர் குற்றவாளி அவர் அப்படின்ற குரலும் அங்கே வருது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய இமேஜை உலகம் முழுக்க அவர் சிதைச்சிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இதையெல்லாம் வச்சு அவரை இம்பீச் பண்ணுங்க, அவர் வந்து அந்த பொறுப்பில் இருப்பதற்கு தகுதி இல்லாத ஆளாக ஆயிட்டாரு, அதனால் அவரை பதவி இறக்கம் செய்யுங்க அப்படின்ற குரலும் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்குள்ளே வருது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மிட் டேர்ம் எலெக்ஷன் அமெரிக்காவில் வரப்போகுது. அதில் ட்ரம்ப் பெரிய அளவுக்கு அடி வாங்குவார் அப்படின்றதையும் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. அதனால் எல்லா முனைகள்லையும் ட்ரம்ப் மேலே ஒரு பெரிய தாக்குதல் உள்நாட்டிலேயே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக தான் நான் வந்து சீஸ்ஃபயரை கொண்டு வந்துட்டேன், ஈரான் எங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நாங்கள் அதை ஒத்துக்கிட்டோம், இப்போ நாங்கள் எங்களுடைய டேர்ம்ஸ் படி தான் அவங்க பேசணும் அப்படின்னு இப்போ சீஸ்ஃபயர் வந்த பிறகு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக யூஎஸ் வந்து 15 பாயிண்ட் கொடுத்தாங்க, ஈரான் 10 பாயிண்ட் கொடுத்தாங்க. அந்த 15 பாயிண்ட்டை ஈரான் தூக்கி போட்டுட்டு ஈரான் கொடுத்த 10 பாயிண்ட்ல தான் இந்த சீஸ்ஃபயர் வந்திருக்கு. இப்போ அந்த 10 பாயிண்ட் அடிப்படையில் தான் இப்போ பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஆனால் ட்ரம்ப் இப்போ என்ன சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்றாரு அப்படின்னா, நிறைய ஊடகங்கள்ல அந்த 10 பாயிண்ட்டும் என்னென்ன அப்படின்றத எழுதுறாங்க. ஈரானுக்கு இந்த 10 அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த 10 பாயிண்ட்டும் ஃபேக்கு, அது போலி, அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை கிடையாது, எது முடியுமோ எது நமக்கு சாதகமாக இருக்குமோ அதன் அடிப்படையில் தான் நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் அப்படின்னு இப்போ எழுதுறாரு. அப்படி செய்தி வெளியிட்ட ஊடகங்களெல்லாம் அவர் கடுமையாக திட்டுறாரு. அப்போ அவருடைய மனநிலை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத எல்லாரும் எழுதுறாங்க. அதில் குறிப்பாக வந்து முன்னுக்கு பின் முரணா ஏற்கனவே பேச்சுவார்த்தைன்னு வந்துட்டு தான் அமெரிக்கா இவ்வளோ தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ திரும்பவும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கா மேலே உலக நாடுகளுக்கு நம்பிக்கை போயிடும், யாருமே அமெரிக்காவை நம்ப மாட்டாங்க அப்படின்றது ஒன்று. இதில் இன்னொரு விஷயம் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, சைனா மேலே உலக நாடுகளுக்கான நம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத பேரலாக எழுதுறாங்க, கம்பேர் பண்ணி எழுதுறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பே ஈரான் கொடுத்த அந்த 10 பாயிண்ட்ல ஒரு குறைந்தபட்சம் 3 பாயிண்டையாச்சும் அமெரிக்கா மீறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒன்று வந்து யுரேனியத்தை நாங்கள் ஈரானில் இருக்கிற 400க்கும் மேற்பட்ட கிலோ யுரேனியம் மறைச்சி வச்சிருக்காங்க, மலைக்கு அடியில் மறைச்சி வச்சிருக்காங்க,
நாங்கள் அதை போய் தோண்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் சொல்றாரு. பீட்டர் ஹெக்செட் அமெரிக்காவுடைய ராணுவ அமைச்சர் அவரும் சொல்றாரு, நாங்கள் வந்து அங்கே இருக்கிற இடத்த போய் எங்கள் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த யுரேனியத்தை நாங்கள் எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஈரான் கொடுத்த அந்த 10 நிபந்தனையில் யுரேனியம் பற்றியும் இருக்குது. அது அவங்களோட முடிவு தான். அதை வந்து என்ரிச் பண்ணுறதும் அதுக்கு எதுக்காக பயன்படுத்துறதுன்றதும் அவங்களோட முடிவு தான்ன்றது தானே அது அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஆமாம், யுரேனியம் என்ரிச்மெண்ட்டையும் அதில் ஒரு 10 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன். ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் போட்டிருக்கிற போஸ்ட்டில் நோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்றாரு. யுரேனியத்தை நாங்கள் போய் எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு முன்பே ஈரானை எரிச்சல் ஊட்டுகிற விஷயங்களை ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு இடையில அமெரிக்காவில் சீஸ்ஃபயர் வந்த பிறகு போராட்டம் நடக்குது. போர் நடந்துட்டு இருக்கும் போது அமெரிக்காவில் பெரிய போராட்டம் ட்ரம்ப்புக்கு எதாவது நடந்துச்சு. இப்போ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண பிறகும் கூட நியூயார்க்ல மக்கள் போராடுறாங்க. இந்த போர் நிரந்தரமா நிற்கணும், லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலும் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சு அமெரிக்காவில் போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில அமெரிக்காவுடைய இமேஜ் எப்படி செதஞ்சிக்கிட்டு இருக்கோ, எப்படி நம்பகத்தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கோ, சைனாவுடைய நம்பகத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் எழுதுறாங்க. அதனால வந்து ஈரான் போர் ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸை, உலக அரசியலை வேற திசையில புரட்டி போட போகுது அப்படின்றதான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்து பல்வேறு கோணங்களில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.